Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes crafts ல இருந்து ALOEVERA hacks தான் வந்து டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி வந்து பார்க்க போறோம். 5 வைரலான ALOEVERA hacks இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் டாப் பண்ணீங்க அப்படினா அதுல 3 ஆப்ஷன் கேக்கும். அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ தட் நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போறேனோ அப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆலோவேரா ஹேக் வந்து இந்த ஆலோவேராவோட நடுவில் இருக்க அந்த ஜெல் இருக்குல்ல, அந்த ஜெல் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணுறாங்க. அதுவும் அவங்க ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏரோ மார்க் படி தான் நம்ம வந்து அந்த மசாஜ் வந்து பண்ணணுமா. ஸோ இந்த ஹேக் வந்து ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து போக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்க முடியுமே தவிர டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ரிங்கிள்ஸ் இல்லவும் இல்லை. ரிங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் மசாஜ்லேயே போகக்கூடியதும் இல்லை. ஸோ இது வந்து சும்மா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுதா, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து பர்சனலாக தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். கையில் நிற்க மாட்டேங்குது, ரொம்ப வழுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 2 கையிலே பண்ணணும்ல. ஓகே, எப்பயுமே எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மசாஜாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அப்வர்டில் மட்டும்தான் பண்ணணும். திருப்பி இப்படியே டவுன்லோடில் வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸோட ஸ்கின், நம்ம ஃபேஸ்லாம் இல்லை, நம்ம எந்த இடத்துல மசாஜ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருக்க ஸ்கின் வந்து அப்படியே சாதாக ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே அப்வர்ட்ஸில் தான் வந்து மசாஜ் பண்ணணும். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது. நமக்கு நம்மளே மசாஜ் பண்ணி விட்டாலுமே, இதுவே வேறு யாராச்சும் மசாஜ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லா ரிலாக்ஸிங்காக அப்படியே தூங்கிடலாம், அந்தளவுக்கு இருக்கும். ஸோ போதும், நான் வந்து கழுத்துலலாம் பெருசாக மசாஜ் பண்ணலை, பட் கழுத்துலேயும் மசாஜ் பண்ணுறதுக்காக அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஏர் மார்க் படி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா போய் வாஷ் பண்ணலாம். அப்போ தான் ஓரளவாவது எஃபெக்ட் வந்து தெரியும். Many minutes later. ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. எனக்கு வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு ஒன்று தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. அண்ட் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் எனக்கு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வாஷில் வந்து அவ்வளோதான் தெரியும் நமக்கு. ஸோ ரெகுலராக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தால், கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்தால் தான் ரிங்கிள்ஸ் எல்லாமே போகும். ஸோ உங்களுக்கு ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா வருஷ கணக்கில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் போச்சா போலே அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹேக்கு வந்து நம்ம மார்க் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கல, நம்ம சும்மா ட்ரை தான் பண்ணி பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்லாயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து ஒரு ஆலோ லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்ட் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபேஸ்க்காக இருந்தாலும் சரி, ஹேர்க்காக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பரண்ட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆஃப் கலர், ஃப்ரீ ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ், இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஆலோவேரா ஜெல் தான். விஷ் கேர் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி. இந்த ஆலோவேரா ஜெல்லோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அண்ட் எந்த ஆலோவேரா ஜெல் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதை ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறது, கலர் இருக்கிறது நீங்கள் வந்து ஹேரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே முடி வந்து கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆலோவேரா ஜெல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், வேறு லெவலில் கொட்டும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஆலோவேரா ஜெல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வந்து போய் ஆலோ லிப்ஸ்டிக் வந்து செய்யலாம். ஸோ நம்மளோட ஆலோ லிப்ஸ்டிக் வந்து ரெடி ஆயிருச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. வெரி குட். வேறு லெவலில் எழுப்பிக்கிட்டேன். ஒரு நிமிஷம் கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிறேன். A few moments later. செம்ம காமெடியாக இருக்குது எனக்கு என்ன பார்த்தா. ஸோ அவ்வளோதான். இந்த ஹேக் வந்து இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கலர் கலராக லிப்ஸ்டிக் வந்து நம்மளே செஞ்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர், வயலட் கலர், அதுக்கப்புறம் வேறு என்ன கலர், பிளாக் கலர், இந்த மாதிரி புதுசாக நம்ம இனிமேல் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஹேக் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. பட் லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான். இந்த ஹேக் நல்லா ஒர்க் ஆயிருக்கிறதுனால நம்ம இந்த ஹேக்கு வந்து 10 out of 10 கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆலோவேரா ப்ளஸ் ஃபவுண்டேஷன் வந்து அவங்க யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலி ஸ்கின் இருக்குல்ல, ஆயிலி ஸ்கின் மேலேயே அதை வந்து அப்ளை பண்ணிட்டா வந்து ஆயிலி ஸ்கின் மாதிரியே தெரியாதாமா. ஸோ இப்போ இந்த ஹேக் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஆலோவேரா ப்ளஸ் ஃபவுண்டேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒன்றும் தெரியல கேமராவில். சரி, ஓகே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின்க்கு மேலே வந்து இதை போட்டோம் அப்படின்னா ஆயிலி ஸ்கின் மாதிரி தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆயிலி ஸ்கின்னாக மாற்ற போகிறோம். நம்ம ஸ்கின்னை நல்லா இருக்க ஸ்கின்னை இப்படி என்ன தடவை ஆயிலி ஸ்கின்னாக மாற்றுறோம். ட்ரை பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம். சும்மா நார்மலாக இருக்க ஸ்கின்லேயே வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிட்டனே. நார்மலாக இருக்க ஸ்கின்லேயே வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும்? நிஜமாகவே ஆயிலியாக இருக்க ஸ்கின்னில் வந்து இது ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறதானே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுக்கு மேலே என்னோடய ஃபேஸ் வந்து ஆயிலியோட உச்சக்கட்டத்துக்கு போக முடியாது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் வருதான்ட்டு. சப்போஸ் இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா செம்மையான ஒரு ஹேக்கு. ஓகே, நான் இதை வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டு வரேன். எனக்கு கண்ணாடி இல்லாமல் ஒன்றுமே தெரியல. Much later. ஓகே, நான் எக்ஸஸாக இருந்தது ஓரளவு வந்து காட்டன் வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன். ஓரளவில் முக்கால்வாசி வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆக்சுவலி இந்த சைட் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆயிலியாக இருக்கும். இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. அண்ட் நான் இதில் வந்து என்கிட்ட ஃபவுண்டேஷன்லாம் கிடையாது. நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணவும் மாட்டேன். ஸோ நான் இதில் வந்து பிபி க்ரீம் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எது கூட அலோவேரா ஜெல் கூட வந்து பிபி க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இது வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே தான், இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். என் மூஞ்சி ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் இந்த லிப்ஸ்டிக் வந்து போவே இல்லை. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் 4th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட 4th ஹேக் வந்து ஒரு ஆலோ ஷீட் மாஸ்க் செய்கிறது தான். ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் அதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
நம்மளோட ஆலோ ஷீட் மாஸ்க் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ என்னை பார்த்து பயந்துடாதீங்க. நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, Many minutes later. ஸோ செம்மையாக இருக்குது. சேம் அதே தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹேக்லேயே பார்த்தோம்ல, அதே ஒரு ஃபீல் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. இந்த ஹேக்கும் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் வந்து ஆலோவேராவை அப்படியே சாப்பிட்றாங்க. இதை மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. இது வந்து நான் முன்னாடியே தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக லைட்டாக கடித்தேன். ஃபுல்லாகவே கடித்தேன், லைட்டாக கடிக்கல, நல்லாவே கடித்தேன். கடித்து பார்த்துட்டேன் முன்னாடியே இதோட டேஸ்ட்டை. செம்மையாக கசப்பாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு பெரிய பீஸ் இல்லாமல் கொஞ்சம் குட்டி பீஸாக வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி ஆலோவேரா சாப்பிட்றது நல்லது தான், பட் இருந்தாலும் நம்ம வந்து டேஸ்ட்டு தான் லைட் ஆகிடுச்சு. சாப்பிட்றேன், கசக்குது, நிஜமாகவே கசக்குது. ஸோ நம்ம எப்படியாவது இதை சாப்பிட்றோம். அண்ட் இந்த ஹேக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டமக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா ஆலோவேரா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டமக் பெயின்லாம் போயிடுமா. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஆலோவேரா வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பிளான்ட்டு. உங்கள் பாடி வந்து ஹீட் ஆகி அந்த ஹீட்னால் வந்து உங்களுக்கு ஸ்டமக் பெயின் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆலோவேரா ஜெல் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாக போயிடும். அது ஒரு உண்மையான விஷயம் தான். பட் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னால உங்களுக்கு வந்து ஸ்டமக் பெயின் வந்து நீங்கள் அந்த டைமில் போய் ஆலோவேரா ஜெல்லை சாப்பிட்டு ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து தவறான விஷயம். ஸோ ஹீட் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஹேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது சாப்பிட முடியாமல் நான் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, எப்படியாவது சாப்பிட்றலாம் நம்ம இதை. ஆக்சுவலி ஓகே தான், ரொம்ப கசக்கலை. லைட்டாக நாக்கில் வைக்கும் போது மட்டும் கசக்குது. அதுக்கப்புறமா அந்த டேஸ்ட் அப்படியே பழகி போயிடுது போல். எப்படி இருக்குன்னா, நுங்கு சாப்பிடுவோம்ல, அந்த நுங்கோட கன்சிஸ்டன்சி வந்து வருது. பட் டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி என்ன டேஸ்ட்னு நினைக்க தெரில. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன டேஸ்ட் அப்படிங்கிறத. ஸோ அவ்வளோதான், நம்மளோட 5 ஆலோவேரா ஹேக்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக ஒர்க் அவுட்டும் ஆச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த 5 ஆலோவேரா ஹேக்ஸில் உங்களுக்கு எந்த ஹேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் ஹேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து இனிமேல் கலராக லிப்ஸ்டிக் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.